புதுச்சேரியில் செவிலியர்கள் சார்பில் பணி நிரந்தரம் கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஜனவரி 9, 2026 அன்று ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் காலை 8 மணி முதல் 10 மணி வரை 2 மணி நேரம் பணி புறக்கணிப்பு போராட்டம் நடைபெற்றது. சுகாதார ஊழியர் சங்கங்களின் மத்திய கூட்டமைப்பின் தலைவர் திரு வி ஹரிகரன் தலைமையில் பொதுச் செயலாளர் திரு பி பிரபாத் அவர்கள் வரவேற்புரையாற்றினார். மத்திய கூட்டமைப்பின் தலைவர் திரு ஏ வெங்கடேசன் முன்னிலை வகித்தார். மத்திய கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் திரு பி லட்சுமணசாமி அவர்கள் சிறப்புரையாற்றினார். திருமதி துளசி பாக்கியவதி, ஜி சாந்தி மற்றும் திரு விஜயமுருகன் ஆகியோர் கோரிக்கைகளை வலியுறுத்தி நோக்க உரை ஆற்றினார்கள். அனைத்து பிரிவு சுகாதார ஊழியர்கள் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் பங்கேற்றனர். அரசு விதிகள் மற்றும் அரசு ஆணைகள் அடிப்படையில் நியமன விதிகள் திருத்தம் மற்றும் அரசு அறிவித்த சம்பள விகித மாற்றம், சுகாதார ஊழியர்களின் பணிக்கால அலவன்ஸ், ஊதியக்குழு அடிப்படையில் பணி கட்டமைப்பு அமைத்தல், பதவி உயர்வு, 20 ஆண்டுகளாக பணிபுரியும் ஊழியர்களை அரசு ஆணைப்படி பணி நிரந்தரம் செய்தல் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி இப்போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தினால் புற நோயாளிகள் சிகிச்சை பிரிவு பாதிக்கப்பட்டது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் புதுவை அரசு செவிலியர் சங்கத்தின் துணை செயலாளர்கள் ஜான்சி, பிரபா, பொருளாளர் கோபாலகிருஷ்ணன், அமைப்பு செயலர்கள் விஜயபாரதி, அசோக், வார்டு அட்டெண்டர் சங்க தலைவர் ஐயனார், டிரெஸ்ஸர் அசோசியேஷன் சங்க தலைவர் ரங்கநாதன், செயலர் செல்வம் ஆகியோர் விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். நிறைவில் தனசேகர் நன்றியுரை ஆற்றினார். நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி. என்ன பண்ணாங்க, மேலே தேவை 5 போஸ்ட் அந்த இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் வந்து புதுவை மாநிலத்தில் மீனஸ் வெளியே வராங்க. அதுக்கு காரணமாக இருந்த முன்னோடிகள் அவங்களுக்கு நேரத்தில் நினைவு கூற விரும்புகின்றேன். இது 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 எப்படி பார்க்கணும்னா, நமக்கு பின்னாடி வரக்கூடியவங்களுக்கு இது மாதிரியான எதுவுமே கிடைக்காது. அரசாங்க வேலை என்பதே ஒரு எட்டாக்கணியாக தான் இருக்கும். இப்போ பார்த்தோம்னாக்கா இப்போ சுகாதாரத்துறையில் மட்டும் சானிட்டரி ஒர்க்கர் வந்து 323 போஸ்ட் எடுத்துட்டாங்க. அந்த போஸ்ட் எடுத்து ஃபுல்லாக ப்ரைவேட்டுக்கு தாரவாந்து கொடுத்துட்டாங்க. ரெண்டாவது வார்டு அட்டெண்டர் போஸ்ட் வந்து 584 போஸ்ட்டு. இது வந்து கூடிய சீக்கிரம் தாரவாக்க போகிறாங்க. இதில் பார்த்தோம்னா 187 தான் ரிசர்வ் போஸ்ட் மட்டும்தான் இந்த சுகாதாரத்துறையில் வைக்க போகிறாங்க. மீதி கிட்டத்தட்ட ஒரு 1000 போஸ்ட்டை வந்து சுகாதாரத்துறை இப்போ இழக்குது. இதுக்கு எல்லாம் காரணம் என்னன்னா, இப்போ வந்து நம்ம பிரிஞ்சிருக்கிறதால தான் நம்மளை ஏறி நெருக்கிறாங்க. நம்ம எப்பயுமே ஒற்றுமையாக இருந்து போராடினா இந்த 1000 போஸ்ட் நம்மளால முடியும். என்னோட தாழ்மையான கருத்து என்னன்னா, அனைவரும் ஒன்றுபட்டு செயல்படணும், எல்லாத்துக்கும் உறுதுணையாக இருக்கணும். இந்த போராட்டம் வந்து முக்கியமாக அரசாங்கத்தையும் நமக்கு எல்லாம் தெரியும். அதாவது ஒருத்தருக்கும் ஒரு வருஷத்துல வந்து 3 பேர் வேலையை செஞ்சுட்டு உட்காந்துருக்கணும். அதிலே ஒரு வேலை கொஞ்சம் கம்மியாகிடுச்சுனாக்கா நம்ம வந்து இன்னைக்கு பிஸியாக இல்லை, அது மாதிரி ஒரு மெட்டாலிட்டி நம்ம தள்ளப்பட்டுருக்கோம். அந்த அளவுக்கு வந்து உழைத்து கொண்டு இருக்கின்றோம். நம்மளை போட்டு நசுக்கிறாங்க இந்த நிர்வாகம். அவங்களுக்கு பார்த்தோம்னா சொகுசாக இருக்கிறதுல அவங்க பார்த்துக்கிறாங்க அவங்க வேலையை. அவங்க இப்போ நிர்வாகம் எப்படின்னா, அன்னைய வேலைக்கு என்ன இந்த ஃபைலை மூவ் பண்ணி அவங்க வேலையை முடிச்சுட்டு அவங்க டியூட்டி முடிச்சுட்டு போயிடுவாங்க. அது மாதிரி தான் போய்கொண்டு இருக்கிறது. இப்போ எல்லா சுகாதார ஊழியர்கள் ஆர்ஆர் பார்த்தோம்னா, முக்கால்வாசி பார்த்தோம்னா இந்த 4வது ஊதியக்குழு 1970 போட்ட ஆர்ஆர் தான் இன்னமும் ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறாங்க. அந்த ராஜ்குமார் கோச் சொல்லப்படுறாரு, செல்லரித்து போன ஆர்ஆர்ன்றாரு. அது உண்மையானது. செல்லரித்து போன ஆர்ஆர் வச்சு தான் இப்போ நம்ம ரசிக்கிறாங்க. கேட்டால் அவங்க ஆர்ஆர் அப்படி இருக்குது, உங்கள் ஆர்ஆர் அப்படி இருக்குது. இது ஒரு நெட்வொர்க் பக்கம் ஒரு காரணம் சொல்லிக்கிறாங்க. இப்போ எஸ்எல்ஓ கொடுக்கறதே ஜிந்தாபாத், ஒர்க்கர்ஸ் யூனிட்டி ஜிந்தாபாத், மத்திய கூட்டமைப்பு ஜிந்தாபாத், சுகாதார ஊழியர்களின் மத்திய கூட்டமைப்பு ஜிந்தாபாத், புதுவை அரசு சுகாதார அமைச்சரே, சுகாதார செயலரே, தீர்த்து வை, பேச்சுவார்த்தை அழுத்தி விட்டு நியாயம்தான் என்று தலையை ஆட்டி விட்டு ஊழியர்களின் பற்றாக்குறையை நேரத்தோடு நிரப்பாமல் அதிகார வர்க்கமே கண்டிக்கின்றோம்
ஆணைப்படி பணி கட்டமைப்பு மாற்றியமை பணி நிரந்தரம் செய்திடுக 4 ஆண்டுக்குள் ஒரு முறை 4 ஆண்டுக்கு ஒரு முறை ஆர்ஆரை திருத்தம் செய்ய மத்திய அரசு ஆணை இருந்தும் துப்பு கட்ட நிர்வாகமே மாற்றி அமைக்க வக்கில்லை வகையில்லை கண்டிக்கின்றோம் ஊழியர்கள் எல்லாரும் கண்டிக்கின்றோம் 20 ஆண்டுகளாக பணி நிரந்தரம் செய்யாமல் கோப்புகளை அங்கே போச்சு இங்கே போச்சு போக்கு சொல்லுகின்ற உப்பு கட்ட நிர்வாகமே சுகாதாரத்துறையினை என்ஆர் அவர்களே கையில் வைத்து 1000க்கு மேற்பட்ட காலி உள்ள இடங்களை நிரப்புவதற்கு தனியார்மயம் என்ற பெயரில் கமிஷன் வாங்கி சுரண்டுகின்ற நிர்வாகமே நிச்சயம் இறுதி வெற்றி நிச்சயம் போராட தாங்கள் தயார் கோரிக்கைகள் தீர்க்காவிட்டால் புதுவை காரை மாகையான வேலை நிறுத்தம் நடந்தே தீரும் மத்திய அரசு துணையோடு பல சலுகைகளை பெற்றுக் கொண்டு நிர்வாகமே ஊழியர்களை நசுக்காதே கொள்ளை புறமாக அதிகார வர்க்கமே ஆணவத்தின் அடிப்படையில் ஊழியர்களை நசுக்காதே தூளாவாய் எழுந்துவிட்ட எங்கள் முன்னே அதிகாரங்கள் வென்றதில்லை அடக்குமுறைகள் வென்றதில்லை நிச்சயம் இறுதி வெற்றி நிச்சயம் ஜிந்தாபாத் ஒர்க்கர்ஸ் யூனிட்டி ஜிந்தாபாத் இன்குலாப் ஜிந்தாபாத் சப்போர்ட்டாக இருந்து எல்லா ஸ்டாஃபுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அவங்க ஆட்டோமேட்டிக்காக நம்ம பின்னாடி வருவாங்க. 2வது ஆஃபீஸ் ஸ்டாஃப்க்கும் நம்ம அவங்க வந்து அப்படியே யூஸ் பண்ணால் ஃபைலை பார்த்துட்டு நம்ம வந்து நாளைக்கு வந்ததுலேருந்து எடுத்துக்கிறேன் நம்ம இந்த போராட்டம் எதுக்கு
வேலை நிறுத்தம் பண்ணிட்டா வெளிநடப்பு பண்ணிட்டா எந்த ஒரு வெளிநடப்பு போராட்டத்தையும் அரசாங்கம் கண்டுகொள்ளவே இல்லை. ஒரு பொருட்டாக கூட நம்மளை கூட்டி வரைக்கும் பேசலை. அது ஒரு விஷயம். அதே மாதிரி நம்ம ஊழியர்களுக்கு எல்லாருக்குமே அதிகபட்ச வேலை கொடுக்கும், அது தெரியும். ஆனால் அந்த அதிகபட்ச வேலை கூட கன்சல்ட் பண்ணி கூட நீங்கள் செய்யணும். கூட்டு வைக்கிற பிரச்சனையாக இருக்குது, கொஞ்சம் தீர்த்து கொடுங்கன்னா ஆள் வச்சு நினைப்பீங்களா? அதிகாரத்துக்கு நம்ம அதிகாரத்தை பண்ணாலும் கடைசியாக ஒரு ஒட்டுமொத்த போராட்டம் எல்லாம் சேர்ந்து செஞ்சால் தான் நம்ம எதையெல்லாம் சாதிக்க முடியும். இந்த மாதிரி இந்த ஜிஹெச்சில் போராட்டம் பண்ணோம், ஒரு மெசேஜ் கொடுத்தோம், இங்கே யாரும் சாதிக்கு பேசணும். இப்போ இங்கேயும் போராட்டம் பண்ணுறோம், யாரும் நம்ம பேசுறது கிடையாது. சொல்லியிருக்காங்க, பேசுறாங்க, பேசுறது பார்ப்போம். பேசி என்ன சொல்றாங்க, நாயகர் நினைச்சாங்க, செஞ்சிடறோம், முடிச்சிடறோம், எல்லாம் நம்ம போயிடும். அதோட சரி, நம்ம அதுக்கப்புறம் 2 மாதம் கழிச்சு ஒரு போராட்டம் ஆரம்பிக்கும் சார். செக்ரட்டரி ஆரம்பிச்சுட்டே இருக்கோம். பேச்சுவார்த்தைகள்